இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் மிகவும் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வருகையின் காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நம்முடைய கண்களில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் பரப்புவதாய் காணப்படுகிற இந்த கடைசி நாட்கள் பொல்லாதவர்களாய் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த காலத்தை சத்ருவானன் திருடி கொண்டிருக்கிறான். நாம் காலத்தையும் நேரத்தையும் கர்த்தருக்கு ஒதுக்கி கொடுக்காவிடில் நிச்சயமாய் நாட்களும் மணித்துளிகளும் வீணாய் போய்விடும். ஆகவே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், இந்த நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலத்தை வீணடித்து விட்டோம் என்று சொன்னால் வரும் காலத்தில், வருகையின் காலத்தில் நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களை நாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டு ஆண்டுடைய வருகையில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 90:12 சொல்லுகிறது, நாம் நாண இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். அப்போ அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் நாட்காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கொடிய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 19 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள் இந்த கடைசி நாட்களில் இப்படி தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷர்களை நாம் பார்க்கும்போது இது வருகையின் காலம், இது கர்த்தருடைய வருகைக்கான அடையாளத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் நாம் வீணடித்து விடாமல் காலத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம அந்த நேரம் போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. என்ன வேணும், எவ்வளவு சம்பாத்தியம் வேணுங்களும் திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் உடல்நிலை சரியில்லை என்று சொல்ல சரிப்படுத்தி கொள்ளலாம். நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணடித்து விட்டு என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அது திரும்ப வரவே வராது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்கள் பொல்லாதவர்களான காணப்படியால் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள, இந்த காலத்தை ஆண்டவருக்கு பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் நிச்சயமாய் கர்த்தரை நமக்கு நோக்கி நம்ம கெஞ்சி கதறி கர்த்தர் பக்கம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அநேகர் காலத்தை வீணடித்து விட்டுருக்கிறாங்க. காலம் சென்ற பிறகுதான் ஊழியத்துக்கு வராங்க. இருக்கிற காலத்தை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு ஞான இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த காலங்கள் வீணடித்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் வேறொரு காலம் நிச்சயமாக அதில் இருக்க போகிறதே கிடையாது. ஆண்டவர் சீக்கிரம் வாசற்படி நிற்கிறார். ஆக இந்த காலத்தையும் நேரத்தை நாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டு ஆண்டுடைய வருகையில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. கொஞ்சம் ஃபோன் எடுத்தால் அப்படியே நேரம் போகிறது. இப்படி நேரத்தை திருடுகிறான் சத்துருவானவன். நேரத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய உயர்வுகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகம் விடாது, இந்த பிசாசு சத்துருவின் காரியங்கள் விடாது. நேரத்தை திருடி கொண்டு தான் இருக்கும். நாம் நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்கு கொடுப்போம் என்று சொன்னால், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால், இந்த நிகழ்காலத்தில் கர்த்தருக்கு நேரத்தை கொடுப்போம் என்று சொன்னால், வரும் காலத்தில் கர்த்தரோடு கூட இருப்பதற்கு கர்த்தர் நம்மை வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷர் தற்பிரியாரும் பணப்பிரியார் வீம்புக்கார் அகந்தையுள்ளவர்களாக இருக்காங்க. இது ஒரு லிஸ்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம் நேரத்தை எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்து, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இந்த காலங்களை நாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டு ஆண்டுடைய வருகையில் கலந்து கொள்ள சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முன்னே வருகிறோம். இந்த நாளிலும் நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அநேகர் காலங்களை வீணடித்து விட்டாங்க. அநேகர் நேரத்தை வீணடித்து விட்டாங்க. ஆலயத்துக்கு போகாமல், உண்மை தேடாமல், உங்களுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்காமல், நேரங்களையும் காலங்களை வீணடித்து விட்டு இப்பொழுது முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருக்குது. ஆனால் இந்த நாளில், இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு அனுக்கிரகத்தின் காலமாக இருக்குது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரையும் பக்கம் நான் திரும்புகிறேன் என்று திரும்பி காலத்தை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு வருகையில் காண கர்த்தர் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.